தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளுக்கு கூடுதல் கல்விக் கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ். தற்பொழுது கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். வணக்கம் பிரபாபதி. தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளுக்கு கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து மாணவ மாணவிகள் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர்கல்வித்துறை மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ளது காமராஜ் கல்லூரி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆகும். இந்த கல்லூரியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த கல்லூரியில் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கு அரசு மற்றும் உயர்கல்வித்துறை நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட கூடுதலாக பல மடங்கு ஆண்டுக்கு ஆண்டு உயர்த்தி வசூல் செய்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு 24,000 வசூலிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 27,000 உயர்த்தப்பட்டுள்ளது. தனியார் கல்வியில் பயின்று கல்லூரியில் பயின்ற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரூபாய் 50,000 வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக ஏழை எளிய மாணவ மாணவிகள் கல்வி கட்டணத்தை கட்ட முடியாமல் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இந்த விஷயத்தில் உடனடியாக உயர்கல்வித்துறை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுத்து அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் காமராஜ் கல்லூரி முன்பு இன்று மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவ மாணவிகளுடன் காவல்துறையினர், கல்லூரி நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் உள்ள வஉசி கல்லூரியில் கல்வி கட்டணம் உயர்வுக்கு எதிராக மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து வஉசி கல்லூரி தற்போது வரை மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.